ஆண்டவர் நல்லவராய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். இன்றைக்கும் ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் தேவன் குறித்த திட்டம் உங்களை கொண்டு அவர் நிறைவேற்றுவார். இன்றைக்கும் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். இன்றைக்கும் அற்புதம் நிறைந்த நாளாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். தேவன் பொறுமையாய் இருக்கிறார். அதை நாம் தாமதம் என்று எண்ணிக்கொள்ளக்கூடாது. We should not mistake God's patience for delay. It shows the greatness of God's love and compassion. தேவனுடைய அன்பும் மனதுருக்கமும் எவ்வளோ பெரியது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் தேவன் பொறுமையாக இருக்கிறார். இப்போ படித்த இந்த வசனம் இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் வருகிற குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இதுவரைக்கும் ஏன் வரல, ஏன் தாமதப்படுத்துகிறார் அப்படின்றத நம்ம யோசிக்கும் பொழுது இந்த வசனத்தை நினைவு கூறணும். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லோரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்ற அந்த மனதுருக்கத்தினால அன்பின் நிமித்தமாக அவர் இன்னும் பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் அவர் இதுவரைக்கும் வரல, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும், எல்லோரும் நன்மையை அடைய வேண்டும் என்பதற்காக. ஆகவே அவருடைய வருகையை குறித்து சொல்லப்பட்ட எல்லாமே வாக்கு தத்தமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது ஒவ்வொரு நாளும் அந்த வாக்கு தத்தத்தை நம்ம எண்ணும் பொழுது, அந்த ப்ராமிஸை நம்ம யோசித்து பார்க்கும்போது இன்னும் தாமதமாகுது, டிலே ஆகிட்டே இருக்குதே, இன்னும் சீக்கிரம் நடக்கலையே அப்படின்னு எண்ணக்கூடாது. தேவன் பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அவர் எதற்காக பொறுமை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னா, அந்த வாக்கு தத்தம் நம்மளுக்குள்ள வளரும்படிக்கு, அந்த வாக்கு தத்தத்தின் மூலமாக நம்மை வளர செய்யும்படிக்கு தேவன் பொறுமையுள்ளவராக இருக்கிறார். என்றைக்கு அது வளர்ந்து நம்மளும் அது கூட சேர்ந்து வளர்ந்து அந்த முதிர்ச்சி நிலையை நாம் அடைகிறோமோ அந்த நேரத்தில் அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறுகிறத நம்மளால் பார்க்க முடியும். இல்லைன்னா இப்போவே அவருடைய வாக்கு தத்தத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றிட்டார், நம்ம கையில் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்து நம்மளை ஹேண்டில் பண்ண சொன்னார் அப்படின்னா நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. அதற்கான முதிர்ச்சியும் அதற்கான தேர்ச்சியும் நம்மளுக்கு வரல அப்படின்றது தான் உண்மை. அதனால தான் தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அவர் தாமதம் பண்ணவில்லை. உங்களை குறித்து உங்களுக்காக சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் உங்களை வந்து அடையும் பொழுது முழு நிறைவுடன் வந்து அடையும். The promises of God fulfills in your life. It will fulfill with all completion, with all perfection. அறகுறையாய் அல்ல, அபரிவிதத்தோடு வந்தடையும். தாமதமாய் அல்ல, தாராளமாய் வந்தடையும். காலம் சென்ற பின் அல்ல, காலம் நிறைவேறும் பொழுது வந்தடையும். அப்போ நீங்களும் நானும் அந்த வாக்கு தத்தம் நிறைவேற அதை அடைவதற்கு காத்திருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அது நிறைவோடு வரும், பலனோடு வரும். நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட அதிகமான நிறைவோடு, அதிகமான ஆசீர்வாதத்தோடு, அதிகமான அளவில் உங்களை வந்து சேர்ந்தடையும். ஒருவேளை இன்றைக்கு அந்த மாதிரி தாமதத்தை நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீங்கன்னா, தேவனுடைய வாக்கு தத்தம் வார்த்தை நிறைவேறல, தாமதிக்குது, டிலே ஆகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், அது தாமதத்திற்காக அல்ல, தாராளத்திற்காய், நிறைவுக்காய், பயனுள்ளதாக, முழுமையோடு, பரிபூர்ணத்தோடு உங்களை வந்து சேர்வதற்காக நான் பொறுமையுள்ளவராக இருக்கிறேன். அவருடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவர் தாமதமாக இல்லை, பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிறைவோடு அது வந்து அடையும். உங்கள் வாழ்க்கை நிறைவாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இன்றைக்கு நம்மளுக்கு தேவையானது என்னென்னா, பொறுமையோடு நம்ம இருக்க வேண்டும். We have to be patient. God is patient towards His promise. தேவன் வாக்கு தத்தத்தை குறித்து பொறுமையுள்ளவராக இருக்கிறார். நீங்களும் நானும் இன்றைக்கு பொறுமையோடு இருப்போம், காத்திருப்போம், எதிர்பார்ப்போடு இருப்போம். அந்த வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான தாராளத்தோடு, அதிகமான நிறைவோடு, அதிகமான ஆசீர்வாதத்தோடு உங்களை வந்து அடையும். இன்றைக்கும் பொறுத்திருந்து காத்திருந்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அதை பார்க்க, அதை அனுபவிக்க, அதற்கு நன்றி சொல்ல ஒரு நல்ல நாள். இன்றைக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.